வணக்கம் பிளண்டட் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பாண்ட் ஃபார் மோர் கான்செப்ட் டைட்டில் அனிமேஷனோட 4th பார்ட் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 5 minute டுட்டோரியல் தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், வாங்க பார்க்கலாம். FOR அப்படிங்கிற டெக்ஸ்ட் எப்படி அனிமேட் ஆகிருக்கு, எப்படி பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த BOND பண்ணா மாதிரியே தான் அந்த டெக்ஸ்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி MT க்ரியேட் பண்ணி நான் பேரண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட அனிமேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மூவி கிளிப் எடிட்டரில் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே கார்னரில் பாருங்கள், கீழே பாட்டமில் இப்போ வந்து இந்த FOR டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் அவுட் ஆகிருக்கு, அப்படியே கேமரா மூணிலேருந்து பின்னாடி வந்திருக்கு. ப்ளஸ் அந்த டெக்ஸ்ட் வந்து முன்னாடி போய் நிற்கிற மாதிரி ஒரு அனிமேஷன் இருக்குது. இந்த 2 விஷயம் பண்ணோன்னா இந்த அனிமேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுவும் 30 to 52 ஃப்ரேம்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா 22 ஃப்ரேம்ஸ் தான் டோட்டலாகவே. ஸோ ஈஸி தான், இது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நான் கேமரா வியூ போகிறேன். 0 ப்ரெஸ் பண்ணி கேமரா வியூ போயிட்டு N ப்ரெஸ் பண்ணி கேமரா டு வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடுறேன். அப்படி எனேபிள் பண்ணால் தான் கேமரா வியூலேருந்து நான் வந்து அனிமேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறேன். கேமரா வியூவில் வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே டைம் லைனில் ஸ்க்ரப் பண்ணி 40 ஃப்ரேம்ஸில் வச்சு அந்த கேமராவை அப்படியே மூணு பின்னாடி கொண்டு போகிறேன். ஸோ அந்த N ப்ரெஸ் பண்ணி கேமரா வியூ அப்படிங்கிறத வந்து எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேமரா வியூலேருந்தே நம்ம வந்து அதை சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எண்டு ஃப்ரேம் போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதே மாதிரி 2 ஃப்ரேம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறேன். லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபார்டெக்ஸ் எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக இல்லை, கொஞ்சம் டில்ட்டடாக கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி இருக்குது. கேமரா ஆங்கிள் வந்து லோ ஆங்கிளில் இருக்குது. அதுக்காக வந்து நான் கேமரா வியூவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு இப்போ எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே தான் நினைக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்க்ரப் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ அந்த கேமரா அனிமேஷன் பாருங்கள், அதில் இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். லைட்டாக அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஜெர்க்கு மாதிரி இருக்குது. எத்தனாவது ஃப்ரேமில் 46 ஃப்ரேமில் கொஞ்சம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் வச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிற பொறுத்து தான் இந்த அனிமேஷனே இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஏற்கனவே பண்ண அனிமேஷனை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுறோம். அதனால் இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோன்னா நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் 42 ஃப்ரேம்ஸில் போய்ட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் 43 ஃப்ரேம் 44 ஃப்ரேம்ஸில் போய்ட்டு லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். ஏன்னா கேமரா அனிமேஷன் எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக இல்லை, கொஞ்சம் அந்த ஃபார் டெக்ஸ்ட் வந்து அடிச்சுட்டு ஒரு ஜெர்க்காகி அப்படி பின்னாடி வருது. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் போகுது. ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக கொஞ்சம் கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். திருப்பி அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இப்போ கேமரா டு வியூ ஆப்ஷனை வந்து நான் டிசேபிள் பண்ணுறேன். ஏன்னா அந்த கேமரா அனிமேஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து கேமராவில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அந்த ஃபார் டெக்ஸ்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பண்ண எபிசோடில் மாதிரியே அந்த ஃபார் டெக்ஸ்ட்டை வந்து நான் ஷேப் கீஸ் வச்சு அனிமேட் பண்ண போகிறேன். ஓகே, இன்னொரு நான் செக் பண்ணிக்கிறேன் அனிமேஷன் கரெக்டாக இருக்குது, அதில் இருக்கிற மாதிரி இருக்கான்ட்டு. ஸோ பாண்ட் டெக்ஸ்ட் பண்ண மாதிரி BOND டெக்ஸ்ட் பண்ண மாதிரியே இந்த ஷேப் கீஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு பேசிஸ் கீ, அதுக்கப்புறம் வந்து ஒரு கீ 1 அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறேன். இதான் நம்மளோட அனிமேஷன் கீ. ஸோ அந்த ஸ்க்ரப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார் டெக்ஸ்ட்டில் O மட்டும்தான் வந்து சென்டராக வந்து அடிக்குது. மற்ற 2 டெக்ஸ்ட்டும் நார்மலாக அப்படி இருக்குது. அதுவும் வருது, ஆனால் அந்த வியூவில் வந்து அந்த மாதிரி தெரியல. இருந்தாலும் வந்து நான் R டெக்ஸ்ட்டையும் நான் வந்து அனிமேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீஸ் கிரியேட், ஒரு பேசிஸ் கீ கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கீ 1 கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆரியை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி முன்னாடியிலேருந்து அப்படி பின்னாடி வந்து நிற்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். எனக்கு இப்போ அந்த கீஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக எந்த ஃப்ரேம்லேருந்து வந்து நிற்கணுமோ அந்த ஃப்ரேமில் வச்சு அதை அனிமேட் பண்ணால் எனக்கு கரெக்டாக வந்துடும். வாங்க பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு. என்னோடய ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ சப்போஸ் அதை பார்க்காம இந்த எபிசோடுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு ஒரு வாட்டி அந்த எபிசோடை பாருங்கள். இது ஸ்டார்டிங் ஃப்ரேம், இது எண்டிங் ஃப்ரேம்ங்கிறத பொறுத்து அந்த கீ செட் பண்ணிக்கலாம் நம்ம. எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து நிற்கும் போது அந்த OR வந்து அப்படியே நிற்கணும். அவ்வளோதான் எனக்கு கான்செப்ட் எனக்கு இதில். ஸோ அதை மட்டும் நான் கரெக்டாக இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்க்ரப் அந்த மூவி கிளிப் எடுத்து இருக்க டைமிங் பார்த்து என்னோடய கீஸை வந்து நான் டைம் லைனில் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அதில் இருக்கிற மாதிரி எனக்கு டெக்ஸ்ட் அனிமேஷன் எனக்கு கிரியேட் ஆகிருக்கும். இந்த எபிசோட் இதோட முடியுது. என்னோடய அடுத்த எபிசோடில் மோர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டும் கான்செப்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டும் எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்த எபிசோடில் டோட்டலாக எல்லாமே ஒரே சீனுக்குள்ளே எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃபைனலாக பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ரெண்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.